ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம போண்டா பண்ண போகிறோம். இனிப்பு போண்டா கோதுமை மாவில். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு பிஞ்சளவு இந்த பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெள்ளை சக்கரை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெல்லம், நாட்டு சக்கரை, ஜீனி இந்த மாதிரி சேர்த்து நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இடித்து வச்சுருந்தேன் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிணையணும். நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஜீனி சக்கரை இதெல்லாம் இலகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இது கொஞ்சம் கெட்டியாக நம்ம பிசைஞ்சு நம்ம போட்டோம். கெட்டியான ரொம்ப கெட்டியாக கிடையாது, ஓரளவு ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பதமாக பிணைஞ்சு போட்டோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது போண்டா. ரொம்ப தண்ணியாக கொஞ்சம் மாதிரி லிக்யூடாக ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிரும். அதனால் நான் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் அது சுட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் சுட்டேன். உடனே சுட்டுக்கலாம் நம்ம ஆனால் நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா போண்டா உப்பி வரும். அதனால் அதுக்கப்புறம் நான் சட்டியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு போண்டா நான் ஃபஸ்ட்டு போடும்போது இடம் இருக்குது, சட்டியில் இடம் இருக்குது அப்படின்ட்டு நான் பாட்டிக்கு போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. போட்ட உடனே எல்லாமே புசு புசுன்னு உப்பி வந்துருச்சு. நான் வேறு பெரிய பெரிய போண்டாவாக போட்டுவிட்டேன்னா ஃபுல்லாக உப்பி வந்துருச்சு. திருப்ப கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம்னா அதனால் நல்லா கலர் சேஞ்ச் ஆச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற வேண்டியதாக எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு போண்டா சுட்டு எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு பெருசு பெருசாக போட்டேன்ல, அதனால் இப்போ குட்டி குட்டியாக போடலாம் அப்படின்ட்டு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இந்த சைஸ் தான் மக்களே, நான் ஊற்றின எண்ணெயோட அளவுக்கு இந்த சைஸ் தான் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கிண்டுறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே. அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா வேக விட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான போண்டா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கடையில் மைதா மாவில் சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.